எனக்கு உதயநிதியும் சரி, கலைஞர் பையனும் சரி, முதலமைச்சரும் சரி, எனக்கு அப்பாயின்மெண்ட்டை பத்தி பிரச்சனை இல்லை. நான் அப்பாயின்மெண்ட் வேண்டியதில்லை. நான் போகணுன்னா நேரடியா போவேன், பார்ப்பேங்கண்ணா. நீங்க நான் யார்ட்டையும் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. கடந்த ஆட்சியில் குட்கா சப்ளை பண்ணாங்கன்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதும் அன்னைக்கு கமிஷனராக இருந்த ஜார்ஜ் மீதும் ஒரு வழக்கு போட்டு நீங்க அது ஐயா கொஞ்சம் பொறுங்க. இது தடை செய்யப்பட்டிருக்கு. ஜெயலலிதா அம்மா தான் இதை தடை பண்ணாங்க. நல்லா குட்காவை தடை பண்ணது யாரு? சும்மா இருங்க. ஏதாவது அரசியல் தெரிஞ்சீங்க இல்ல இல்ல அரசியல் நிலவரம் என்ன? நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. ஏன் அரசு அனுமதியோட குட்கா தயாரிக்கிறான், அத அரசுகள் தடை விதத்துக்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லை, தூக்கி வீசிட்டான். உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா சாதாரண தனிநபர் இல்ல, ஒரு முதல்வருடைய மகன். அது அந்த அந்தஸ்து மட்டும் இல்ல முதல்வருடைய மகன். அந்த அந்தஸ்து மட்டும் இல்ல, அமைச்சரா வேற இருக்காரா இல்லைங்களா? அவருக்கு யாருன்னு சொன்னீங்கன்னா திருநாவுக்கரசு என்கின்ற ஒரு IPS ஆபீசர் தலைமையில் ஒரு டீமே அவருக்கு பக்கபலமா இருக்கு. திருநாவுக்கரசு கடந்த ஆட்சியில இதே சென்னை மாநகரத்துல DCIS இருந்தவர். ஒரு எடுக்கக்கூடிய திரைப்படத்திற்கு தயாரிப்பாளர் ஆகிறான்னு சொன்னா இன்டெலிஜென்ஸ் இவன் யாரு என்னன்னு சொல்லி நிச்சயம் தகவல் சொல்லாமல் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா உதயநிதி ஸ்டாலின் கேளுன்னு சொல்லுங்க, சும்மா இருங்க, டென்ஷன் ஆகாது. நான் ஏன்னா சொல்றேன்னா உதயநிதி ஸ்டாலின் படம் மனைவி எடுக்கக்கூடிய படத்துக்கு தயாரிப்பாளர் ஆகிறேன்னா டிஸ்கஸிங் நிறைய நடக்கும். டிஸ்கஸிங் நடக்கணும், அது ரோட்லயோ தெருவிலையோ இல்ல ஹோட்டல்லையோ உட்காந்து நடத்தாது. பெரும்பாலும் நான் என்ன சொன்னேன், பெரும்பாலும் வீட்டுல தான் நடக்கும். அப்போ ஒரு நபர் இவ்வளவு பாதுகாப்பு வலயத்தில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு ஒரு நபர் இந்த திரைப்படம் சம்பந்தமான டிஸ்கஸிங்ல ஈடுபடுறாருன்னு சொன்னா உளவுத்துறை எதுவுமே சொல்லாம இருக்குமா? யார் இந்த ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்லி தெரியாம இருந்திருக்குமா? நான் கேக்குறேன். உங்களுக்கு நடந்தது எங்க எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றாங்க. என்ன காரணத்துக்காக இவன் ஃபைனான்ஸ் பண்றான்? தமிழ்நாட்டுல நடக்கணுமா? ஆமா, தமிழ்நாட்டுக்காரன் தானே அவன். நீங்க ஊரால சொன்னீங்க முஸ்லீம்னு, ஜாஃபர் சாதியை தூக்கு கொடுங்க, வெல்கம் பண்றேன் நானு. முஸ்லீமா இருந்தா யாரா இருந்தா தப்பு தாங்க. போதையை கேளுங்க, ஜாஃபர் செட்டு காலை பிடிச்சாரு, ஆசா இது கைய பிடிச்சாரு, நான் தலையானை வச்சு அந்த பையில அமுக்கிறேன். யாரு அந்த ஜாஃபர் சாதிக்கு அபாண்டம் இல்ல, இது நடந்துதான் இல்லையா? ஊடகங்கள் வந்ததா இல்லையா? யாரு வந்தாலும் நாளைக்கு அந்த அரசை துஷ்பிரயோகம் செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஆமா, காக்கா உட்கார பணம் விழுந்த மாதிரி இப்ப அதெல்லாம் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. சும்மா இருங்க. என்ன சும்மா இருங்க? மூடுவீங்க, நாங்க சும்மா ஊத்தி பண்ணலாம் இல்லையா? அப்ப என்ன பண்ணோம், CCTV கேமரா செக் பண்ணா தெரியும். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இரு விருந்தினர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஒருவர் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் காமாட்சி ஐயா அவர்களும், மேலும் இந்திய தேசிய லீக்கினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவங்களும் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம். முதல்ல திரு தடா ரஹீம் அவர்களிடம், பரபரப்பா தமிழ்நாட்டு அரசியல்ல பேசப்படுவது திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் என்பவர். அவர் சம்மன் அனுப்பியிருப்பாங்க, தலைமறைவா இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணமா இருக்கு. டெல்லியில 3 கைது செஞ்சிருக்காங்க. மிக ஒரு போதை தரக்கூடிய ரா மெட்டீரியலை ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளிடம் கடத்தினாங்க அப்படின்ற ஒரு செய்தி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சம்பவத்தை ஒட்டி நீங்க எப்படி பாருங்க? அதாவது போதை தரக்கூடிய போதைப் பொருள் இல்லை, போதை தான், அது போதைப் பொருள் தான் அது கடத்தினது. அது இந்த பிஸ்கெட் மாதிரியோ அதே மாதிரி நவீன ரகம், அதாவது எப்படி போதைப் பொருளா அப்படியே எடுத்துட்டு போக முடியாதோ அதே மாதிரி உங்க பிஸ்கெட்டு அது இது பவுடரு இது போல ஒரு நவீன ரகமான இதுல இது பண்ணி இவங்க நீண்ட காலமா அதை செஞ்சிருந்திருக்காங்க. இப்போ அது செஞ்சாங்க, கடத்துறாங்க. போதை மாஃபியா என்பது அது சாதாரண ஒரு வட்டத்துக்குள்ள வச்சு நம்ம பார்க்க முடியாது. பெரிய ஒரு இதுல இருக்கு, ஏன் கூட பெரிய நெட்வொர்க் இருக்கு. இப்போ ஒரு சமீபத்துல கூட குஜராத்ல அதானியுடைய துறைமுகமான முத்ரா துறைமுகத்துல குறைஞ்சது 32,000 கோடி
பயன்படுத்துவதற்கு அதிகமான போதைப் பொருள் வந்து கிடைச்சது. இதே மாதிரி எங்க எல்லா இடத்துலயும் வந்து பெரிய லெவல்ல வந்து இவங்களுக்கு பேக்கப் வந்து அரசியல் கட்சிகளுடைய பேக்கப் இருக்கு. இல்லைன்னு சொல்லி நம்ம மறுக்க முடியாது. பின்னணியில அவங்க இருக்கு. இல்லாம நடக்காதுன்றீங்க. இருக்காது, நடக்காது. ஏன்னு சொன்னா இவ்வளவு பெரிய ரேஞ்சுக்கு ஓ. கொண்டு போறது. இப்போ வந்து துறைமுகத்துல வந்து குறைஞ்சது வந்து ஒரு 4, 5 கண்டெய்னர் நிறைய பொருட்கள், போதைப் பொருட்கள்ன்றது சாதாரணமா நீங்க பார்க்க முடியாது. ஒரு கண்டெய்னர்ல ஏதோ ஒரு மூட்டையை கட்டி வைக்கிறதே பார்த்தீங்கன்னா, அது பல லட்சம் பெறக்கூடிய ஒரு போதைப் பொருள் போது, கண்டெய்னர்களே 4, 5 கண்டெய்னர் முழுக்க வந்து அதானி துறைமுகத்துல மாட்டினது 4 கண்டெய்னர் இல்ல. மொத்தம் 3, 4 கண்டெய்னர் கிட்ட மாட்டினாங்க. மாட்டுச்சுன்னும் போது அது வந்து நிச்சயம் அதெல்லாம் அதிகார வர்க்கத்துக்கு தெரியாம ஏதோ வந்து கண்டெய்னர்ல வந்து வேற பொருள் போகுது, அந்த பொருளுக்கு இடையில வந்து 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ இப்படிதான் வந்து வந்து இந்த போதைப் பொருள் வந்து கடத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கண்டெய்னரா போகுதுன்னு சொன்னா நிச்சயம் அதுல வந்து பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் முதற்கொண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் முதற்கொண்டு அதே மாதிரி அரசியல் தலைவர்களுடைய இது வந்து அதுல வந்து ஆசை இல்லாம முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில இப்ப டெல்லியில 3 பேரை கைது பண்ணிருக்காங்க. அந்த 3 பேருக்கு குரு யாருன்னு சொன்னா இங்க ஜாஃபர் சாதிக் என்கின்ற ஒரு திமுக உடையாரு. இதுல என்ன ஒரே ஒரு சந்தேகம் சொன்னா அண்ணனுக்கு ரொம்ப கோவப்படுவார் இன்னைக்கு. கொஞ்சம் என்ன சொன்னீங்கன்னா, அந்த திமுக ஜாஃபர் சாதிக்கு வந்து அயலக பிரிவு தலைவரா செயலாளரா பொறுப்பாளரா இருக்காப்ல. அங்க கைது பண்றதுக்கு அதாவது அவருடைய பேரு ஊடகங்கள்ல வர்றதுக்கு முன்னாடியே திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்து அவரை கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர் பதவியிலிருந்து நீக்கிறாங்க. ஊடகங்கள்ல தலைப்புச் செய்தி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்றாங்க, திமுக வெளியேற்கிறாங்க. எப்பவுமே திமுக என்ன சொன்னா யாரை கைது பண்ணலாம் அவ்வளவு சீக்கிரமா வந்து முடிவு எடுக்காது. அதை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அப்படியே மீறி அது ஒரு பொதுதளத்துல விவாத பொருள் ஆகும்போது கூட அது கவுண்டர் தான் கொடுப்பாங்க. என்ன சொன்னதுன்னா இது பாஜக பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு இதே மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. முழுவதுமா வந்து நீக்கிறது வந்து இருக்காது. அப்போ எதுவுமே பண்ண டைரக்டா வந்து அவ்வளவு சீக்கிரமா வேகமா நீக்கி இருக்காங்கன்னும் போது ஐயா சொன்னது சந்தேகத்திற்குரிய நபர்கள் எல்லாம் எங்க கட்சியில வச்சிருக்க மாட்டோம்ல. ஆமா அப்படி சந்தேகத்திற்குரிய நபர் அதனால நீக்கிட்டாங்க. செந்தில் பாலாஜி நீக்கல அவ்வளவு சீக்கிரமா. அது விடுங்க, அண்ணா அப்படிதான் பேசுவார். அவர் திமுக கரவெட்டி கட்டி இருக்காரு, ஏதோ அவங்க திமுக கிட்ட வந்து மாசம் மாசம் பெட்டி வருது அப்படிதான் பேசுவாங்க அவங்க. அதெல்லாம் நம்ம வந்து பேசிட்டு இருக்க முடியாது. இல்ல சொல்றேன், ஜாலியா சொல்றேன் அவரு. ஆனா எனக்கு சொல்றாரு இல்லையா பெட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னு, அதே மாதிரி நானும் சொல்றேன் பெட்டி வாங்கிட்டு. அதனால அவர் சொல்லுவதான் செய்வார், முட்டு கொடுக்கதான் செய்வார். அதை நம்ம ஆத்திரப்பட்டு கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு வைங்க, அது நம்ம கடந்து போவோம். ஆனால் நம்ம இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க உள்ளாந்து பாத்தீங்கன்னு சொன்னா திமுக வந்து அவ்வளவு வேகமா அந்த நடவடிக்கை எடுக்கும் போதே திமுகவுக்கு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். திரு காமாட்சி ஐயா, தடாரஹிம் ஐயா என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, பகிரங்கமா இதோட பின்னணியில அரசு எந்திரங்கள் இருக்கு, குறிப்பா திமுகவுக்கு இது தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்ல, அவர் வந்து திமுகவுக்கு தொடர்பு இருக்குன்னு குற்றச்சாட்டு வச்சா நான் வந்து அவர் வந்து முஸ்லீம் தான், அதனால நீங்க முஸ்லீமுக்குள்ள ஏற்கனவே பிடிபட்ட 3 பேரும் முஸ்லீம், சோ நீங்களும் முஸ்லீம் தான், உங்களுக்குள்ளதான் தொடர்பு இருக்கு அப்படின்னு நான் சொன்னா இது கொலாயடி சண்டை மாதிரி இல்ல? பெண்கள் முஸ்லீம் தான் சொன்னா அவனை தூக்குடுங்க, அதை வெல்கம் பண்றேன், கைத்தட்டி திமுக வெல்கம் பண்றாங்க. ஏன் வருது அப்படின்னா அவர் சொல்றதுல சில முகாந்திரம் இருக்கு இல்லையா? இப்ப புகைப்படம் எடுக்கிறாங்க. இப்ப உதாரணமா தலைமையகத்துல ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களோட புகைப்படம் எடுத்திருக்காரு, உதயநிதி அவங்களோட புகைப்படம் எடுத்திருக்காரு, உதயநிதி மனைவியோட தொடர்புல இருந்திருக்காரு. அவங்க எல்லாம் ரிலேட்டடான ட்விட்டர்ல ட்வீட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்படி எல்லாம் போடும்போது இல்ல ஒரு நிமிஷம், அதுல உதயநிதி மனைவி எடுக்கக்கூடிய திரைப்படத்துக்கு தயாரிப்பாளராக இருக்க உதயநிதி மனைவியோட தொடர்பு இருக்குன்னு சொன்னா அது வார்த்தை ஒரு மாதிரியா இருக்கும் ஏன்னா சோசியல் மீடியால. அதனால உதயநிதி மனைவி எடுத்த திரைப்படத்துக்கு தயாரிப்பாளராக இருக்காரு. ஏன்னா நாங்கெல்லாம் கண்ணியத்தை வந்து எப்பவுமே யாருடைய ஒரு கட்சின்னு இருந்தா பல லட்சம் ஜனங்கள் உள்ள கிட்டத்தட்ட 1.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். அவ்வளவு பெரிய கட்சியில ஒரு தொண்டன் அவன் வந்து தவறுதலா ஏதோ ஒரு வியாபாரம் பண்றான் பண்ணல, அது எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சு நாங்க வந்து யாரையும் கட்சியில வச்சுக்கிற அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. அப்போ ஸ்டிக்கர்ல மட்டும் தான் ஒட்டி இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அதனாலதான் எங்களுக்கு நாங்க பண்றோம், எங்களுடைய தொண்டர்களும் அவ்வாறு இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா தொண்டன்ல எவனோ ஒருத்தன் தவறு செய்யறாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த எங்களுடைய கட்சியை வந்து நீங்க தவறா பேசுறத நான் அனுமதிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து கட்சியில வந்து சாதாரண பொறுப்பு என்ன தெரியுமா,
அதாவது வெளிநாட்டுடைய இதுல வந்து ஊடகத்துல துணை செயலாளர், மாவட்டத்துக்கு துணை செயலாளர், ஒரு அணி, அவ்வளவுதான். ஒரு அது சின்ன பொறுப்பு. சின்ன பொறுப்பு. நீங்க ஆனா நினைக்கிற அப்ப மாதிரி சின்ன பொறுப்புல உள்ளவரு முதலமைச்சரை சந்திப்பாரு, இங்க பாரு, உதயநிதி அவர்களை அது சந்திப்பாரு. அது வந்து அது அந்த அளவுக்கு நெட்வொர்க் எல்லாம் இருக்கும். அந்த இப்ப அளவுக்கு நாளைக்கு நீங்க முதலமைச்சரை சந்திக்க முடியுமா டே, நினைச்சா? நான் அதெல்லாம் இப்ப நான் சந்திப்பேன், எனக்கு உதயநிதியை ஒண்ணும் சந்திக்க பிரச்சனை முடியுமா? இல்ல. அதாவது என்னன்னா ஒரு உங்களுக்கு விஷயம், அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாரா முதல்வர்? உதயநிதி எனக்கு உதயநிதியும் சரி, கலைஞர் பையனும் சரி, முதலமைச்சரும் சரி, எனக்கு அப்பாயின்மெண்ட்டை பத்தி பிரச்சனை இல்லை. நான் அப்பாயின்மெண்ட் கடைசியா எப்ப சந்திச்சீங்க முதல்வர்? வேண்டியதில்லை. நான் போகணும்னா நீங்க நேரடியா திராவிட முன்னேற்ற கழகத்துல நான் நேரடியா போவேன், காரியகர்த்தா. பார்ப்பேன் கண்ணா. நான் வந்து யார்ட்டையும் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நான் நேரடியா போவேன், பார்ப்பேன், விஷ் பண்ணுவோம், வந்துருவோம், அவ்வளவுதான். என்னுடைய தேவைகள் எதுவும் இல்லை. ம். தேவை இருந்தா தான் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு போய் பார்த்து, ஐயா எனக்கு அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க நான் கேட்கணும். அதுதான் சொல்றோம். அவனுக்கு தேவை இருந்தது, அதனால போய் சந்திச்சா வேலை முடிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாமா? அவனுக்கு தேவை இருந்துச்சுன்னா அவன் வந்து உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்க சார், சந்திக்கல. இங்க பாருங்க, அவன் வந்து ஒரு திரைப்படம் தயார் பண்றான். ம். அந்த திரைப்படம் தயார் பண்றதுக்கு ப்ரொடியூசர் அவன். ம். சோ டைரக்டரா வந்து அந்த அம்மாவை நியமிச்சிருக்கான். இதுல வந்து எங்க எங்க கட்சிக்கு குடும்பத்துக்கு அதுக்கும் ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு அவரு. இப்ப இவர் கண்ணே, சொன்ன மாதிரி கிருத்திகா உறுதி அது அவர் நான் இந்த என்ன படத்துல வந்து சொல்றேன், தயாரிப்பாளரா ஆமையா ஒரு படத்துக்கு தயாரிப்பாளரா இருக்கும்போது அப்ப வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, தயாரிப்பாளர் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது எல்லாரும் தானே அந்த பூஜைக்கு வருவாங்கல்ல. ஒரு பூஜை நிகழ்ச்சி வந்தா எல்லாரும் விஐபியில கூப்பிட்டு தான் அந்த பூஜை போடுவாங்க, பட பூஜை போடுவாங்க. அந்த பட பூஜை போடும்போது எல்லாரும் வர்றாங்க போறாங்க. இதை வச்சுக்கிட்டு எங்களை வந்து நீங்க தவறா பேசுறது வந்து நாங்க அனுமதிக்க முடியாது. ரெண்டாவது வந்து இந்த ஆள் பேர்ல இருக்கு நீங்க சொல்றீங்க. ஊடகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து இவரை பத்திய தகவல் வந்து டெல்லியில இருந்து எங்களுக்கு அவங்க இது கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு அந்த ஐஎஸ் தகவல் வந்துடுச்சு. வந்ததுனாலதான் அந்த ஆளை நாங்க நீக்கணுமே தவிர எங்களுக்கு தகவல் வராம இல்லை. நீங்க வெளி ஊடகத்துல தகவல் வந்துதான் நாங்க நீக்கணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனா இதை வந்து செந்தில் பாலாஜியோட இணைஞ்சு பேசுறது தவறு. செந்தில் பாலாஜி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நாங்க தான். கோர்ட்ல அப்புறம் நீங்களே அரவணைச்சுக்கிட்டீங்க. நாங்களே அரவணைக்கிறோம். நாங்க அவர் செஞ்சது தவறு அல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்க அரவணைக்கிறோம், அவ்வளவுதான். சோ அதனால இதுக்கும் அதுக்கும் தவறு இல்லைன்றதுக்காக அங்கீகரிக்கல. அவன் ஈரோடு இடைத்தேர்ல 300 கோடி ரூபாய் அவன் சொந்த காசு செலவு பண்ணி திமுக அமோக வெற்றி பெற வச்சாப்புல. அதனால மிகப்பெரிய அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்தது. எங்க கட்சியில எல்லாருமே இப்ப உங்க வீட்டுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு. எல்லாரும் இங்க பாருக்கண்ண, அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. எல்லாரும் எல்லாம் எங்க கட்சியில சிறு தொண்டன் கூட ரொம்ப உயிரை கொடுத்துதான் போராடி தான் வெற்றியை தேடி தருவானே தவிர, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரிதான் அரசியல் சூழல் அமையும். அதனால இதை பத்தி பெரிய விஷயம் இல்லை. இப்ப திமுக அரசு பஞ்சு மிட்டாய் ரசாயனத்துல கூட தடை செய்யற அரசு, இவ்வளவு பக்குவமா இருக்கக்கூடிய அரசு, நீங்க இவ்வளவு அபாண்டமா குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? பஞ்சு மிட்டாய் மட்டும் இல்ல, இந்த குட்கா எல்லாம் விற்கிறாங்க தெரியுமா? இது குட்கா வந்து இந்திய அரசியல், அதாவது ஐடிசின்னு சொல்லக்கூடிய இந்திய டபாக்கோ கம்பெனி தான் வந்து அவங்களுடைய தலைமையில இந்தியா முழுக்க வந்து நடத்துறாங்க. இந்தியாவில் வந்து அதிகமான வருவாய் வந்து பாத்தீங்கன்னா டபாக்கோ ஐடிசி மூலியமா தான் வருதுன்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்களே சொல்லுது. அவங்க தயாரிக்கக்கூடிய, அதாவது இந்திய அரசுடைய அனுமதியோடு தயாரிக்கக்கூடிய குட்கா போன்ற பொருளை கூட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சொன்னா, கடந்த ஆட்சியில் குட்கா வந்து சப்ளை பண்ணாங்கன்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதும் அன்னைக்கு கமிஷனரா இருந்த ஜார்ஜ் மீதும் ஒரு வழக்கு போட்டு நீங்க அது ஐயா கொஞ்சம் பொறுங்க. இது தடை செய்யப்பட்டிருக்கு. ஜெயலலிதா அம்மா தான் இதை தடை பண்ணாங்க. நல்லா குட்காவை தடை பண்ணது யாரு? சும்மா இருங்க, ஏதாவது அரசியல் தெரிஞ்சீங்க இல்ல இல்ல இன்றைய அரசியல் நிலவரம் என்ன? நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, ஏன் அரசு அனுமதியோட குட்கா தயாரிக்கிறான், அத அரசுகள் வந்து தடை விதத்துக்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லைன்னு தூக்கி வீசிட்டான். எங்க சென்னை ஹைகோர்ட்ட. அதெல்லாம் நீங்க அதுக்கு பின்னாடி என்ன, அதுக்கு பின்னாடி முன்னாடி நீங்க பாருங்க. வந்து குட்கா வந்து தடை செய்யப்பட்டது. இப்பயும் குட்கா எங்க விக்குது? இப்பயும் தடை செய்யப்பட்டு அதுதான் நான் கேக்குறேன். அந்த குட்கா போன்ற பொருட்கள் அது வந்து சாதாரணமான ஒரு விஷயத்தே வந்து நீங்க வந்து அப்போ கண்ணும் கருத்துமா இருந்து அதை தடை பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா, இது என்ன நடக்குது? ஜாபர் சாதிக்கு இது எங்க ஜாபர் சாதிக்கு டெல்லியில வெளிநாட்டுல சப்ளை பண்றாருங்கிற சப்ளை பண்ண மாட்டாரு. ஒரே ஒரு கேள்வி இவர்கிட்ட கேளுங்க. சென்னையில நடந்துச்சா டெல்லியில நடந்துச்சா? ஒரே ஒரு கேள்வி இவர்கிட்ட கேளுங்க. ஒரு கேள்வி கேளுங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண தனிநபர் இல்ல, ஒரு முதல்வருடைய மகன். அது அந்த அந்தஸ்து மட்டும் இல்ல, முதல்வருடைய மகன், அந்த அந்தஸ்து மட்டும் இல்ல, அமைச்சரா வேற இருக்காரா இல்லீங்களா? அவருக்கு யாருன்னு சொன்னீங்கன்னா
திருநாவுக்கரசு என்கின்ற ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தலைமையில் ஒரு டீமே அவருக்கு பக்கபலமா இருக்கு. திருநாவுக்கரசு கடந்த ஆட்சியில இதே சென்னை மாநகரத்துல DCIS இருந்தவர். பயங்கரமான பிரில்லியண்டான விஷயம் நபரு. ரெண்டாவது வந்து சிட்டிக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சுட்டு இருப்பாரு. ஒரு DCIS என்ற பொறுப்பு வந்து சென்னை மாநகரத்துக்கு மிக முக்கியமானது. கமிஷனர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, ஒரு பிரஸுக்கு ஒரு ஒரு சம்பவ தகவலை கொடுக்குறாருன்னு சொன்னா DCIS கொடுக்க ரிப்போர்ட்டை வச்சுதான் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு DCIS உடைய பொறுப்பு முக்கியமானது. அது போன்ற பொறுப்புல இருந்ததுதான் அந்த திருநாவுக்கரசு. அந்த நபரை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு இப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு அதிகாரியா போட்டுட்டாங்க. அவரு கூட ஒரு 50 பேர் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் SISன்னு சொல்லி இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வலயத்துல இருக்காரு இல்லையா? அப்போ இவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி அரசியல் 1 கோடி பேர் இருக்கான், 1.5 கோடி பேர் இருக்கான், எவன் ஒன்னாலும் வருவான் போட்டோ எடுத்துக்கான். உண்மைதான். இப்ப என் கூட வரான் போட்டோ எடுத்துக்கிறான், நாளைக்கு அவன் ஒரு குற்றத்தில் ஈடுபட்டானா அதுக்கு நானும் தொடர்புன்னு சொல்ல முடியாதுதான். நீங்க சொல்றது 100% உண்மை. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி ஒரு எடுக்கக்கூடிய திரைப்படத்திற்கு தயாரிப்பாளர் ஆகிறான்னு சொன்னா இன்டெலிஜென்ஸ் இவன் யாரு என்னன்னு சொல்லி நிச்சயம் தகவல் சொல்லாமல் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா உதயநிதி ஸ்டாலின் அவன் கேளுன்னு சொல்லுங்க, சும்மா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஏன்னா சொல்றேன்னா, உதயநிதி ஸ்டாலின் படம் மனைவி எடுக்கக்கூடிய படத்துக்கு தயாரிப்பாளர் ஆகிறதுனா டிஸ்கஸிங் நிறைய நடக்கும். டிஸ்கஸிங் நடக்கணும், அது ரோட்லயோ தெருவிலையோ இல்ல ஹோட்டல்லையோ உட்காந்து நடத்தாது. பெரும்பாலும் நான் என்ன சொன்னேன், பெரும்பாலும் வீட்டுலதான் நடக்கும். அப்போ ஒரு நபர் இவ்வளவு பாதுகாப்பு வலயத்தில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு ஒரு நபர் வந்து இந்த திரைப்படம் சம்பந்தமான டிஸ்கஸிங்ல ஈடுபடுறாருன்னு சொன்னா உளவுத்துறை எதுவுமே சொல்லாம இருக்குமா? யார் இந்த ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்லி தெரியாம இருந்திருக்குமா? நான் கேக்குறேன். திரு காமாட்சி ஐயா என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, உளவுத்துறையே அவருக்கு உடந்தையா செயல்பட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல, உளவுத்துறை உடந்தையா இல்ல, உளவுத்துறை தகவல் சொல்லியிருக்கோம். அப்ப இவங்களுக்கு தெரியாம, அதாவது திமுகவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாம நடந்திருக்காங்கன்ற வேற ஒண்ணும் இல்ல. இதையும் உளவுத்துறைக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பாரு, 100க்கு 100 வந்து இது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது, புரிஞ்சுக்கோங்க. நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. இது டெல்லியில நடந்த விஷயம், இது சென்னை இல்ல, தமிழ்நாட்டுல நடந்த விஷயம் அல்ல. தமிழ்நாட்டை தாண்டி கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டருக்கு ஆப்கானிஸ்தான் இந்தியா தானே? இந்தியா தான். தமிழ்நாடு இந்தியா தானே? அப்ப நீ இங்க இருந்து பண்ணா எங்களுக்கு தெரியும், நீங்க டெல்லியில உட்காந்துட்டு பண்ணீங்கன்னா டெல்லியில இருக்க போலீஸ். ஒருத்தன் வந்து ஒரு திரைப்படத்துக்கு நான் வந்து தயாரிப்பாளர் முதலீடு இவ்வளவு பண்றேன், இவ்வளவு கோடி ரூபாய் பண்றேன்னா அவன் என்ன வியாபாரி, அவன் யாரு, இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்திருக்கான், எதன் மூலியமா அவனுக்கு அந்த வருவாய் வருதுன்றது சாதாரணமான நபர்கள், எங்களை போன்ற நபர்களே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க அரசியல் ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய நபர், ஆளுங்கட்சியினுடைய மகன், அவருடைய மருமகள் எடுக்கக்கூடிய திரைப்படத்துக்கு நீங்க அசால்ட்டா நீங்க வந்து அவர் பல விதமா சோர்சஸ் சொல்லியிருப்பாரு, பணத்துக்குரிய சோர்சஸ் சொல்லியிருப்பாரு. பணத்துக்கு எந்தெந்த வழியில பணம் வருது என்னங்கிற சோர்ஸ் தெரியாம பண்ணிருக்க முடியாது. இதுல இருந்துதான் அந்த பணம் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? என்ன பேசுறீங்க? பணம் கொடுத்தா எடுத்துருவீங்க. ஆமா சார், பணம் கொடுத்தா டைரக்ட், அவங்க டைரக்டர் தானுங்க, டைரக்ட் படம் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்க பணம் கொடுங்க. அது வந்து திரைத்துறையில திரைப்படங்களை எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இயக்குநர்களா இருக்கட்டும், நடிகர்களா இருக்கட்டும், அவங்க அதை பார்ப்பாங்க. படம் இருந்தா போதும், யாருன்னா படம் எடுக்கலான்னு. நீங்க வந்து திரைப்பட ஒரு ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணக்கூடிய நபர் இல்ல. உங்களுக்கு நடந்தது எங்கெங்க எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றான். என்ன காரணத்துக்காக இவன் ஃபைனான்ஸ் பண்றான்? இதன் மூலியமா இவன் ஃபைனான்ஸ் பண்ணி நம்ம கூட நெருக்கமாயிட்டு அதாவது அரசுக்கு உடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவானா, சட்டவிரோதமான தொழில் ஈடுபடுறானான்றது கவனிக்க வேண்டியது இல்லையா? தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு? தமிழ்நாட்டுல நடந்து நொட்டுக்கிட்டு கோவம் வரும். இங்க என்ன நடந்துச்சு? தமிழ்நாட்டுல நடக்கணுமா? ஆமா, தமிழ்நாட்டுக்காரன் தானே அவன். நீங்க ஊரால சொன்னீங்க முஸ்லீம், ஜாபர் சாதியை தூக்கு கொடுங்க, வெல்கம் பண்றேன் நானு. முஸ்லீமா இருந்தா யாரா இருந்தா தப்பு தாங்க. போதையை வந்து கேளுங்க, மார்க்கத்தின் அடிப்படையில் போதைப் பொருள் விற்பனை செய்வதும் போதைப் பொருள் பயன்படுத்துவதும் போதைப் பொருளுக்கு துணையா இருப்பதும் ஹராம், தடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம். அந்த நாய் முஸ்லீம்ன்றதுக்காக வந்து நாங்க ஆதரிப்போம், அவனுக்கு களம் கொடுப்போம், தோல் கொடுப்போம்ன்றதெல்லாம் பாக்காதீங்க. நீங்க அந்த நாயில எந்த நாயா போதைப் பொருளுக்கு எதிராக இருந்தா நான் களமாடதான் செய்வோம். இங்க பாருங்க, சும்மா இந்த இதெல்லாம் பேசக்கூடாது. என்ன சும்மா அக்கரன்ஸ் நடந்துச்சு? என்ன அக்கரன்ஸ் நடந்தது? அக்கரன்ஸ் எங்க நடந்ததுன்னு முக்கியம் இல்ல, யாருன்றதுதான் முக்கியம். பாருங்க, அதுக்கு டெல்லி போலீஸ் தான் நடவடிக்கை எடுக்கும்.
நாங்க நடவடிக்கை எடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு வேணா அவன் எங்க இருக்கான்னு புடிச்சு கொடுங்கன்னு சொல்லி எங்க டிஜிபிக்கு லெட்டர் கொடுக்கணும், முறைப்படி புடிச்சா அவனை இங்க சர்ச் பண்ணி இருந்தா தேடி அவனை நீங்க கண்டு புடிச்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்லையா, புடிச்சு சாகடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு தான் இப்ப கவலை எனக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து ஸ்பெக்ட்ரம் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்குல வந்து என்ன ஆச்சு, சாதிக் பாஷாவுடைய மரணம் என்ன ஆச்சு, அந்த சாதிக் பாஷாவுடைய மரணத்துக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு பிரபாகரன் என்ற ஒரு திருச்சியை சேர்ந்த ஒரு பையன் வந்து இன்டர்வியூ கொடுத்தானா இல்லையா, ஜாபர் செட்டு காலை பிடிச்சாரு, ஆர் ஆசா இது கைய பிடிச்சாரு, நான் தலையானை வச்சு அந்த பையனை அமுக்கினேன், யாரு அந்த ஜாபர் சாதிக்கு எல்லாம் ஒரு அபாண்டா இல்ல, இது நடந்துதான் இல்லையா, ஊடகங்கள் வந்துதா இல்லையா. இன்னைக்கு கூட்டல்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு கூட்டல்ல இருக்கக்கூடிய பாருங்க, உங்க கூட்டல்ல இருக்கக்கூடிய வைகோ அண்ணன் என்ன பண்ணாரு, பலமுறை இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பலமுறை இல்ல, டிஜிபி கிட்ட கமிஷனர் கிட்ட புகார் கொடுத்தாருல போலீஸ். அப்ப எந்த கவர்மெண்ட் இருந்துச்சு, எந்த கவர்மெண்ட் இருந்தது சொல்லுங்க, எந்த கவர்மெண்ட் இருந்துச்சு, நடவடிக்கை எடுத்துக்கலாம்ல, ஏன் எடுக்கல? பிரமா பேசி இருந்தா தனக்கு நடவடிக்கை எப்படின்னா, அந்த முதல் தகவல் அறிக்கை பாத்தீங்களா, அதை சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஆய்வாளர் தான் அவன் நினைச்சான்னு சொன்னா அந்த குற்றத்தை தப்பிக்க வைக்கலாம், அவன் நினைச்சாலே குற்றவாளி ஆக்கலாம். அதுக்கு உதாரணம் ராமஜெயம் வழக்கு. ராமஜெயம் வழக்கு என்னாச்சு, இன்னைக்கு ஸ்பெஷல் டிசியை போட்டீங்க, எஸ்பியை போட்டீங்க, விசாரிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அப்போ அந்த ஆய்வாளர் விட்ட கோட்டை இன்ன வரையும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியுதா உங்களால? நீங்களும் வந்து ஸ்பெஷல் டீம் வச்சு நீங்க வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க, முடியுதா உங்களால? முடியாது. திரு காமாட்சி சொல்லுங்க ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து உடந்தையா இருக்கீங்க, நீங்க அவரை பிடிச்சு கூட தர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உதாரணமா சாதிக் பாட்ஷா மரணத்தை ஒப்பிட்டு இதை சொல்றாரு. ஒரு வெளி வந்துருச்சு அப்படின்னா உங்க அரசுக்கே ஒரு பெரிய பாதகம் ஏற்பட்டுரும், தேர்தல் நேரத்துல இது மாதிரி பூகம்பங்களை கலப்பி விட்டுறது இந்த எதிர்கட்சியினுடைய வேலை. ரஹீம்னு சொல்லல, எதிர்கட்சியினுடைய சதிதான். இந்த எதிர்கட்சி சதியை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அறியாமலும் தெரியாமலும் பேசுறது வந்து மிகப்பெரிய தவறு. அதுக்கு வந்து சாதிக் பாட்சாவை நாங்க தான் கொண்டோங்கிறது இது அதை காட்டிலும் பெரிய முட்டாள்தனம். அதனால எப்ப வேணாலும் சாதிக் பாட்சா முதல்ல விசாரணைக்கு போறாரு, ரெண்டாவது விசாரணைக்கு போறதுக்கு முன்னாடி என்னாச்சும் அவங்க கொஞ்சம் தடுமாற்றமா இருக்காங்க, போனா உண்மையை சொல்லிடுவார்ன்றது போட்டு தள்ளிட்டாங்க. இங்க பாரு, இன்னைக்கு அதே மாதிரி சென்னையில இருக்கிற வீட்டை கூட்டு போட்டிட்டு பக்கத்துல என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, வீட்டுல ஊர்ல வந்து யாரும் இறந்துட்டாங்க போறோம்னு சொல்லி குடும்பத்தோட போயிருக்கான். இன்டெலிஜென்ஸ் நினைச்சுன்னா தமிழக இன்டெலிஜென்ஸ் வித்தின் செகண்ட்ல இப்ப ஜாபர் சாதிக் எங்க இருக்கான்னு தெரியுமா? ஜாபர் சாதிக்க பிடிப்பாங்க. சாதாரணது இல்லைங்க. நீங்க வீட்டை கூட்டிட்டு ஒண்ணு இந்த வழியா போயிருக்கணும், இல்ல இந்த வழியா போடும், இல்ல இந்த எத்தனை தெரு இருக்கா அத்தனை வழியா எதுனா ஒரு வழியா தான் போயிருக்கணும். கார்ல போனோம், பைக்ல போனோம், இல்ல நடந்து போனோம். இருங்க, சும்மா இருங்க, என்ன சும்மா இருங்க, மூடுவீங்க, நாங்க என்ன ஊத்திது பண்ணலாம் இல்லையா? அப்ப என்ன பண்ணோம், சிசிடிவி கேமரா செக் பண்ணா தெரியும் எந்த இடத்துல இருக்கான்னு முதல் கொண்டு இன்டெலிஜென்ஸுக்கு கிளீனா தெரியும். அப்ப இன்டெலிஜென்ஸ் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? திமுக அரசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது, நீ உண்மையான யோகியமானவா நீ குடிச்சு கொடு அவங்ககிட்ட. இங்க பாரு, எங்களை கேட்கணும், அப்புறம் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? போய் கொடுங்க. இங்க பாருங்க, டெல்லியில இருக்கக்கூடிய போலீஸ் வந்து அவன் வீட்டுல போய் நோட்டீஸ் ஓட்டின இல்ல, நீ நோட்டீஸ் ஓட்டினவன், நீ அவங்கள விசாரணைக்கு தான் கூப்பிட்டுருக்க. அவன் குற்றவாளியா இல்லைங்கிறத இன்னும் தெரியல. அப்ப அதுக்கு முன்னாடி கட்சியில இருந்து தடுமாற்றம், உதயநிதி ஸ்டாலின் அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் ரிமூவ் ஏன் பண்ணோம் பேஸ்புக் ட்விட்டர்ல? பாருங்க, அவசரமா எங்க கட்சிக்கு அவ பேர் வரக்கூடாதுங்கிற ஒரு அட்வான்ஸா தான் நாங்க அதெல்லாம் பண்ணிருக்கோம், சரியா? அதனால இப்ப அங்க இருக்கக்கூடிய காவல்துறை வந்து டெல்லி காவல்துறை எங்கள்கிட்ட கேட்டு இந்த மாதிரி இருக்குங்க, நீங்களும் முயற்சி பண்ணி புடிச்சு கொடுங்கன்னு சொன்னா முயற்சி பண்ணுவோம், அவ்வளவுதான். இதை விட்டு வந்து சும்மா எங்க இது மேல என்னன்னா காசு எவனா ஒரு 5 கோடி 10 கோடி கொடுத்தானா வாங்கி வச்சுக்கிறது அவனுக்கு ஒரு. நீங்க தான் பக்கத்துல இருந்து பாத்தீங்களா அவன் என்ன தொழில் பக்கத்துல இருந்து பாத்தீங்க ஏது பண்றான்? இது அவதூறுலாம் பேசாதீங்க தான், அவதெல்லாம் ரொம்ப தவறு, ரொம்ப தவறா பேசுறீங்க. நீங்க வர வர ரொம்ப ஓவரா தான் போறீங்க. எதுக்காக எங்க அரசாங்கத்தை இப்படி பேசுறீங்க? அரசாங்கம் என்ன நடக்குது அதானே பேசணும். அப்துல்லான்னு ஒருத்தன் திடீர்னு கூட்டு வந்து ராஜ்யசபா எம்பி. அவன் இதுக்கு முன்னாடி நம்ம திமுக கூட பார்த்தது இல்ல. சமூக அமைப்புகளோ சமூக பிரச்சனைகளோ நம்ம பாக்கலாம். அதுவே சொன்னா சும்மா இருங்க, என்ன சும்மா இருங்க, கத்திரிக்காய். அவன் திமுக எப்ப இருந்தா என்ன இருந்தாலும் தெரியாது. திடீர்னு பார்த்தா மேல்சபை எம்பி ஆயிட்டாரு. எப்படி ஆனாரு? சிறுபான்மைக்குன்னா கூட எப்படி இடத்தோட கொடுத்தது இல்ல, அதுக்கு உண்டான தொகையை கொடுக்கறவன. அப்ப அந்த தொகை என்ன தொகை? உழைச்சி வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிச்சோம்னா எந்த நாயாலையும் கொடுக்க முடியாது அந்த மாதிரி தொகையை.
அப்போ இது போன்ற 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பண்ற பிசினஸ் பண்ற தொகையை கொடுத்தா அவனை நீங்க எப்படி கொடுத்துட்டு அவனை என்ன பண்ணுவீங்க நீங்க? இவன் தான் சமூகத்துக்கு முக்கியமான நபர் மாதிரி காட்டுறீங்க. யார் தெரியுமா? துறைமுகம் காஜா. அந்த ஆளு எங்க கட்சியில பல்லாண்டு காலமா ஏற்கனவே அவரு துறைமுகம் காஜாவை பத்தி பேச்சு இல்லையா? பாருங்க, நான் சொல்றது காஜாவுடைய தம்பியத்தான் சொல்றாரு. ஐயோ, அது நவாஸ் கனி. நவாஸ் கனி. அப்புறம் நான் சொல்றது எம்எம் அப்துல்லான்னு இப்ப ஒரு ஆள் இறக்குமதி பண்ணிருக்கீங்களா ராஜ்யசபா MP இல்ல? அவர் என்ன புதுசா? அதுக்கு முன்னாடி எங்க கட்சியில இல்லையா? எங்க இருந்திருக்காரு அவரு? என்ன இதுல இருந்திருக்காரு? திரு தடாரஹீம், இப்போ வலதுசாரிகள் எல்லாம் இப்ப என்ன கொண்டு போறாங்க அப்படின்னா, இதுல இயக்குனர் அமீர் வந்து இதுல தொடர்பு படுத்தி பேசுறாங்க. ஏன்னா இயக்குனரா இருக்காரு அமீர் அவர். நானே சொல்றேன், அதாவது வலதுசாரி RSS வந்து அதை பண்ணதான் செய்வானுங்க. ஏன்னா அமீர் மீது வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அமீர் வந்து எப்பவுமே வந்து தான் கூட இருக்கிற நண்பனா இருந்தாலும் தவறுனா தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவரு, நல்ல நபர் அவரு. அப்படி இருக்கும்போது அவரு வந்து இல்லடா இந்த ஒரு தவறான அவருக்கு என்னன்னு சொன்னா, ஒரு முதல்வருடைய மருமகளே ஒரு தயாரிப்பாளர் இருக்கும்போது அப்ப நல்லவனா இருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? முதல்வருடைய மருமகளே ஒரு படம் எடுக்கிறான், அந்த படத்துக்கு தயாரிப்பாளராக இருக்கும்போது அப்ப என் படத்துக்கு தயாரிப்பாளரா வரான்னு போது வெல்கம் தானே பண்ணுவாங்க. ஆனா நமக்கு தன்மை ஆளா இருப்பாங்கன்றது தானே அமீர் நினைச்சாரு. அந்த அடிப்படையில் தானே அவரு என்ன பண்ணிட்டாரு, திரைப்படத்துக்கு வந்து தயாரிங்கன்னு சொன்னாரு. தயாரிக்கிறேன்னு இவன் சொன்னோன்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு. இது முக்கியம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி வந்து முதல்வருடைய மருமகள் வந்து நீ எந்த படத்தை தயாரிச்சிருக்க, எத்தனை படங்கள் வந்து சார்பா ஓடி இருக்கு, உனக்கு என்ன அனுபவம் இருக்கு, அவரை கதை கொண்டு வந்தாரு, அவரை டைரக்ட் பண்ண போறாரு, அவரை நடிக்க போறாரு, அவர்கிட்ட முன் அனுபவத்தை கேட்கறதுக்கு ஏயா என்ன அநியாயம் பண்ற நீ? பணம் இருந்தா படம் பண்ணலாம், அவ்வளவுதான். அது நீங்க பண்ணலாம், நான் பண்ணலாம். அப்புறம் ஒரு முதல்வருடைய மருமகள் மண்ணாங்கட்டி சும்மா இருங்க. யார் வந்தாலும் பணம் கொடுத்தா ஓகேன்னுவாங்களா? யாரு வந்தாலும் நாளைக்கு அந்த அரசை வந்து துஷ்பிரயோகம் செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஆமா, காக்கா உட்கார பணம் விழுந்த மாதிரி இப்ப அதெல்லாம் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் இல்லாததான் நீங்க சமன் இல்லாம ஒரு அதிகாரத்தில் இருக்கீங்க. நான் ஒரு அதிகாரத்துல இருக்கேன்னு சொன்னா, நான் ஒரு படத்தை இயக்குறேன்னு சொல்லும் போது எனக்கு வந்து 4 பேர் வருவாங்க. வந்து நான் படம் ஃபைனான்ஸ் பண்றேன் போது இவன் எதுக்கு வரான், எடுத்தோன்னு ஃபைனான்ஸ் பண்றான். அப்ப என்னுடைய அதிகாரத்தை இவன் எதுவும் மிஸ்யூஸ் பண்ணிடுவானோ? இந்த படத்தை எடுக்கிறான்றதுனால நம்ம நெருக்கம் காட்டி ஏதோ மிஸ்யூஸ் பண்ணுவோம். இந்த வந்து சாதாரண அடிப்படை அறிவு, அரசியல் அறிவு 5 விசாக்கு உள்ளவனே யோசிக்கக்கூடியவன். நீங்க வந்து அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க பரம்பரையே திமுக பரம்பரையே அரசியல்வாதியா இருக்க நீங்க சிந்திக்காம ஏன் அவங்ககிட்ட காசு வாங்கி படம் எடுத்தீங்க? இப்ப நீங்க எடுத்ததன் விளைவுதான் அமீரும் படம் எடுக்க வாய்ப்பு கொடுத்தாரு. இது இன்னும் கொஞ்ச நாள் மாட்டாம இருந்திருந்தா இன்னும் எத்தனை இயக்குனர்கள் எத்தனை நடிகர்கள் எல்லாம் மாட்டுவானுங்கன்னு தெரிஞ்சிருக்காரு. இதுல என்ன இருக்கு? இறுதி கட்டம். இறுதி கட்டம் தான். ஏன்னா பேசுறது எல்லாமே அபத்தமா பேசுறாரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மனசாட்சியை அடவு வச்சுவிட்டு சித்திக்க நாங்க தான் கொலை பண்ணோம், என்னமோ இவர் தான் பக்கத்துல இருந்து விளக்கு பிடிச்சு பார்த்தது மாதிரியும். ஆனா வைகோ சொன்னாரு, அபுசாரி சொன்னான்னு என்ன பேசுறீங்க? சும்மா இதெல்லாம் வந்து என்ன எஃப்ஐஆர்ல என்ன இருக்கு, சார்ஜ் ஷீட்ல இங்க பாரியா, எஃப்ஐஆர்ல என்ன இருக்கு, சார்ஜ் ஷீட்ல என்ன இருக்கு, யாரு குற்றவாளின்னு இருக்கு, எப்படி அதெல்லாம் வந்து அது வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட். சும்மா இருமையா, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. என்ன அப்படின்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் டாக்டர் தப்பு, எல்லாமே தப்பு. நீங்க தான் ரொம்ப யோக்கியம், நீங்க மட்டும்தான் இந்த உலகத்திலே யோக்கியம். உண்மையை சொல்றேன். என்ன உண்மை? என்ன யதார்த்தம்? எது யதார்த்தம்? டாக்டர் வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு சொல்லுங்க. கைய உடைச்சிட்டு எடுத்துட்டு போறானுங்க. கையை உடைச்சிட்டு, அது ஒருத்தனை உடைஞ்சா கூட வந்து கீழே விழுந்து உடைஞ்சிடலாம். 10 பேரை 5 பேரை கூட்டு போறா கையை உடைஞ்சிட்டு. டாக்டர் என்ன பண்ணோம்? சாதாரணமா நம்ம வந்து ஒரு பிளேட்ல கிழிச்சிட்டு போய் காய்ச்சல் சொன்னா போட முடியாது. உடனே ஏஆர் போடுவாங்க. ஏஆர் போட்டு போலீஸ் தெரிவிச்சுதான் அந்த ஸ்டிச்சிங்கே போடுவாங்க. பண்ணுவாங்களா இல்லையா? கையை உடைச்சிட்டு போறாங்க இல்லையா? போலீஸ் கூட்டு வந்து என்னங்க கை உடைஞ்சிச்சு, எப்படி உடைஞ்சது, இது நம்புற மாதிரி இல்ல, நான் இது ஏஆர் போடுவேன், போட்டு இது விசாரணைக்கு உட்படுத்தணும், அப்பதான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்றதா 10 பேருக்கும் கட்டு போட்டு அனுப்புறாங்க. உடைச்சத கையை கட்டு போட்டு அனுப்புறாங்க. அப்போ அவன் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எப்படி கொடுக்குறாங்க? ரிப்போர்ட் எப்படி தராங்க? உடைஞ்சதுதான், கீழே விழுந்து உடைஞ்சதுதான் கொடுக்குறாங்க.
அப்போ அந்த பொய் எழுதுறாங்களா இல்லையா? அப்போ ஏன்னா இவர் திமுக பார்த்தாரு, ஆட்சியில இவர் இருக்கும்போது பார்த்தாரியா பொய் காலின் பாஷா மீது எழுதுனாங்க. வந்து அது கொலை இல்ல தற்கொலை தான் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க போஸ்ட்மார்டம் போலீஸ் என்ன சொல்றதோ போஸ்ட்மார்டம் அதை சொல்றாங்க. ஏன் நம்முடைய இந்த இதுல வந்து அந்த மாணவி ஸ்ரீமதி இறந்தால என்னாச்சு? போலீஸ் என்ன சொல்லிச்சு? அது போஸ்ட்மார்டம் கொடுத்தாங்க. போஸ்ட்மார்டம் சொன்னது நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு? இது தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. தற்கொலை தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு இல்லையா? இதுதான் நடக்குது. இது கூட அந்த அடிப்படை கூட அண்ணனுக்கு தெரியாம என் மேல கோவப்படுறது நியாயமற்ற செயல். பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். எங்களுடைய அரசுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது அக்கரன்ஸ் நடந்ததே டெல்லியில தான் நடந்திருக்கே தவிர தமிழ்நாட்டுல நடக்கல. தமிழ்நாட்டிலேயே நடக்காத ஒருத்தன் எங்க கட்சியில ஒருத்தன் உறுப்பினரா இருக்காங்கிறதுக்காக எங்க கட்சியை வந்து தவறாக பேசுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. சரியா? ஆகவே இது போன்ற பொய்யான தகவல்களை பரப்புவதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஊடகங்கள். இல்லை என்றால் சட்டபூர்வமாக உங்கள் ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். உங்க இருவருடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.